பாஜகவின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை நடத்த வேண்டும் என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா 9781 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், பாஜகவின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை நடத்த வேண்டும் என்றும், கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வியடைந்தது பேரிழப்பு என்றும் தெரிவித்தார். அதாவது மிக சிறப்பான ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சியின் பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்று இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற ஒரு சாதனையை படைத்தது திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்கான பல்வேறு நல்ல திட்டங்களை, குறிப்பாக மகளிருக்கான பல நல்ல திட்டங்களை தீட்டி அந்த ஆட்சி செயல்பட்டது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலராதது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தான் தருகிறது. அது திமுகவுக்கு ஒரு இழப்பு என்று சொல்வதை விட தமிழக மக்களுக்கு தான் ஒரு பெரிய இழப்பு என்று நான் வர்ணிக்க விரும்புகின்றேன். இந்த தீர்ப்பை கருத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை, குறிப்பாக தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளுக்காக எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. ஒன்றிய பாஜக அரசாங்கம் நம்முடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறிக்குவதற்காக பல்வேறு சதிகளை, உதாரணமாக பொது NEP என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை மூலமாக பாரம்பரியமாக நாம் பின்பற்றி வந்த கல்வி முறையிலெல்லாம் மாற்றம் கொண்டு வருவதற்கு ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது. அப்படியான சதி திட்டங்களுக்கெல்லாம் இந்த புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் அதற்கெல்லாம் மசிந்து விடக்கூடாது. இந்த பாரம்பரியத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்காக உரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறார்.